ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இது டியூஸ்டே எடுத்த விலாக். ஸோ ஈவினிங் டைம் மழை இங்கே 2-3 நாளாக மழை பயங்கரமாக மழை இங்கே துபாயில். ஸோ மழை வருது, சரி நல்லா காரசாரமாக எடுத்து சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தோம். நாட்டுக்கோழி எடுக்கலான்னு வந்தோம், டைம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பிராய்லரே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னோம். ஸோ பிராய்லரே வந்து ரேட் அதிகமாக பண்ணிட்டாங்க. ஓகேன்னு எல்லா கறியெல்லாம் வெட்டி வாங்கிட்டு போகிற வழியெல்லாம் பார்த்தோன்னா பாருங்கள், ஃபுல்லாக மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணியாக நிற்கிது. ஃபுல்லாக அவ்வளோ ஆறு மாதிரி ஓடுதுங்க தண்ணி, ஃபுல்லுமே தண்ணி நிற்கிது. ஃபுல்லு பார்த்திங்கன்னா ரசக்கைமால் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நிற்கிது. சீக்கிரமாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எடுத்துருவாங்க. ஸோ அந்த அன்றைக்கி வந்து மழை தண்ணி நின்றுச்சுன்னா அப்போவே வந்து எல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணியும் பிடிச்சிட்டு ஏடிஎம் வரைக்கும் வரணுன்ட்டு ஏடிஎம் வந்துட்டு மேலே வானத்தை பார்த்தா அதோட அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறக்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி வந்து கடையில் பால் வாங்கணும்னு சொல்லி வாங்கினோம். பாலை வாங்கிட்டு என் பையனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்ச 2-3 ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான். பால் விலையெல்லாம் கூடவே இல்லைங்க, பால் விலையெல்லாம் சேம் அதே ப்ரைஸில் தான் இருக்குது. சரி பாலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டை இல்லைங்க, முட்டையை எடுத்துகிட்டு மாவு பாக்கெட்டு இல்லை, மாவு ஆட்டி வைக்கவே இல்லைன்ட்டு சரி மாவு பாக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். முட்டையும் எடுத்துகிட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டு முட்டை 15 தான் எடுத்தேன். ஸோ அதோட காஸ்ட்டும் வந்து அப்படியே தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பில் போடலான்னு போகும்போது என் பையன் எனக்கு இன்னும் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு போயிட்டான். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃபராக போட்டு தள்ளியிருந்தேன். ஆனால் எத்தனை தான் எடுக்கிறது, நமக்கு தேவையானதை மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். சரின்னு சொல்லிட்டு போய் அவனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அவங்க அப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னா என்ன சிப்ஸ் தான் சாப்பிடுவோம், அதை தான் எடுத்தேன். எடுத்துகிட்டு வந்து பார்த்தா முன்னாடியே ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.